ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த லாக்டவுன் பீரியட் வந்து உங்களுக்கெல்லாம் போர் அடிக்காமல் போகுதா? எப்படி இருக்குது? சமையல் நேரம் போக மற்ற வேலைகள்லாம், வீட்டு வேலைகள்லாம் போக மற்ற நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செய்ய வேண்டிய ஒரு இந்த காலகட்டத்துக்கான ஒரு முக்கியமான விஷயம் மாஸ்க். அந்த மாஸ்க் வந்து நான் செய்கிறத இப்போது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் முடித்த பிறகு அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இது நீங்கள் ஒன்று செய்யும் போதே ரொம்ப ரொம்ப உற்சாகம் ஆகிடுவீங்க. ரொம்ப தையல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை சீக்கிரம் கற்றுக்கிட்டு செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். மாஸ்கெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி அழகாக மூக்கிலேருந்து அந்த வாயில் அப்படியே படிஞ்ச மாதிரி அழகாக அமையும். இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் ரொம்ப அழகாக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும் துணி. அதை நீங்கள் வந்து ஷேப் வந்து இது வந்து மூக்கனுடைய மேல் இது, அதை வச்சு வெட்டிக்கணும் ஷேப். அடுத்தது இந்த பக்கம் ஒரு இப்படி ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு இது மாதிரி நான் அப்புறம் காமிக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, வச்சுருக்கேன். இங்கே தைச்சிருக்கேன் பாருங்கள். தைச்ச உடனே இதை பிரித்து விட்டிங்கன்னா இப்படி கிடைக்கும். இந்த தைச்சது மேலே உள்ளுக்குள்ளே இந்த இதை விட்டு ஒரு தையல் போடணும். இந்த தைக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தைக்கணும். அப்போ இது மேலே இந்த மாதிரி தைச்ச பிறகு திருப்பி விட்டு தைக்கணும். இதை தைச்சிருக்கேன் பாருங்கள். திருப்பி விட்டு தைச்சோன்னா இதில் ஒரு தையல் போடணும். போட்ட பிறகு உள்ளே ஏறுது. இதுதான் மேலே. இதையும் நான் அதே மாதிரி தைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு. இப்போ என்ன பண்ணணும், இதையும் திருப்பி தைக்கணும். இந்த மாதிரி 5 இன்ச்சில் 2 டேப் எடுத்து வச்சுக்கணும். இப்போ திருப்பி தைக்கிறோம் இல்லையா, திருப்பி தான் தைச்சிருக்கோம். இதில் இந்த எலாஸ்டிக்கை இது உள்ளே கொடுக்கணும். ஸோ உள்ளுக்குள்ளே வரும் அது தையல். அந்த எலாஸ்டிக்கு இப்படி திருப்பி இதில் வச்சு இதில் தைக்கணும். தையல் போட்டு ஈஸியான வேலை. உள்ளுக்குள்ள எலாஸ்டிக் ஓரத்துக்கு வராமல் நடுவில் தள்ளி விட்டு டைம் பாஸிங் பண்ணலாம். நம்ம இருக்கிற நேரத்தை பிரயோஜனமாக எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த மாதிரி விஷயங்களை செய்வோம். நம்ம மனசுக்கும் ரொம்ப ஆறுதலாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நம்மளே செஞ்சு ஒரு விஷயத்தை நம்ம போட்டுக்கும் போது இப்போ வந்து டெய்லர்கிட்டலாம் நீங்கள் போய் நிற்க முடியாது. அதே மாதிரி ப்ளவுஸ் கூட நீங்களே யூடியூப்பில் பார்த்து வெட்டி கற்றுக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்களே பண்ணி பார்க்கலாம். எலாஸ்டிக் அங்கே வச்ச மாதிரி இந்த கார்னரில் எலாஸ்டிக் வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் விட்டுருக்கோம். இதை வந்து இப்போது மெதுவாக திருப்பணும்.
வந்து 15 நிமிஷம் கூட தைக்கிறதுக்கு ஆகாது. நல்லா பழகிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.